ஹலோ எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கொஷினும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் இதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் அண்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாமோட உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓவர். நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க போகிற 3 இயருமே 10th 11th 12th 3 வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் உண்டு. 3 வருஷமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது வரைக்கும் நானே நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கேன். 9th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பாங்க. பட் அதே ஸ்டூடெண்ட் 10th வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க அந்த குவார்டர்லி ஹாஃப்லிலாம் வர டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பர் ரேஞ்சுக்கு ஒரு வேறு லெவலில் படித்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண எத்தனையோ ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற உழைப்பு மூலியமாக தான் மார்க் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம சேனல் அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை படிக்க தூண்டுறதுக்காகவும் உங்களுக்கு படிக்க தேவையான சில மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தில் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறது மூலயமா மட்டும் யூ கேன் கெட் 400+ மார்க் இன் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கில் நம்ம சேனல் ஒரு பெரிய பங்காற்றும். ஸோ அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 வருஷம் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் உள்ள எல்லா கொஷினையும் படிச்சுங்க. இட் இஸ் அ மாடல் கொஷின் பேப்பர், பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிகாஸ் இட் இஸ் a government official question paper அப்படிங்கிறனால இதுலேருந்து ஒரு சில கொஷின் சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படி கொஷின் வரல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இது 9th தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மார்க் வரல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேனிக் ஆக வேணாம், பயப்பட வேணாம். அடுத்த 3 வருஷம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ உங்ககிட்ட யாரும் 9th மார்க் 8th மார்க் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட 10th மார்க் கேட்பாங்க. 11th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 11th மார்க், 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 10th 11th 12th 3 மார்க்கையுமே உங்கள் காலேஜில் கேட்பாங்க. அதையும் குறிப்பாக நீங்கள் இப்போ காலேஜெலாம் சேர்ந்துட்டீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, நீ 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்குன்னு. ஸோ அப்போ வந்து நம்ம கம்மியாக எடுத்துட்டோம்னா சொல்ல நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ கேட்கல டக்குன்னு சொல்லலாம், நான் இத்தனை மார்க்கு, ஸோ அப்படின்னு ஒரு கர்வத்தோடு சொல்ல முடியும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு 9th ஹாஃப்லி இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவில் ஸோ இந்த 1.5 month லீவ் வரும்ல, ஸோ அதில் எதுவும் 10th சின்னதாக ஸ்டடி பிளான் இல்லை 10th சிலபஸ் பற்றின ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் and subscribe. Bye.